உங்க கர்ப்பப்பை வாய் இப்போ தையல் போட்டிருக்கீங்களா? கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிடுச்சா? தையல் போட்டு இப்போ நீங்க என்ன பண்ணணும்? எவ்வளோ நேரம் பெட் ரெஸ்ட் இருக்கணும்? வீட்டு வேலை பண்ணலாமா? சமைக்கலாமா? உங்க முதல் குழந்தைய நீங்க தூக்கி வச்சுக்கலாமா? ப்ரெஷர் குக்கர் தூக்கலாமா? இந்த வாட்டி கர்ப்பப்பை வாய்க்கு தையல் போட்டா அடுத்த பிரெக்னன்சிலையும் தையல் போடணும்னு அவசியம் உண்டா? இது நிறைய கேள்விகள். என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எல்லா கேள்விகளும் யூடியூப் லைவ் செஷன்ல கமெண்ட்ஸா வந்தது. அதோட பதிவு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர், டி நகர்ல பணிபுரிகிறேன். முன்னாடியே நான் கர்ப்பப்பை வாய், அதாவது cervical incompetence, கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆனா எதனால ஓப்பன் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன காரணம்ன்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பதிவு ஸ்பெசிஃபிக்கா கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிட்டு அவங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தையல் போடுறாங்க இல்லையா, தையல் போட்டு அந்த கர்ப்பப்பை வாய் ஃபர்தரா ஓப்பன் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக தையல் போட்ட பேஷண்ட்ஸ் அவங்கள எப்படி பார்த்துக்கணும். ஏன்னா இதுல எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டவுட், இந்த தையல் போட்டதுனால குழந்தைக்கு பாதிப்பு வருமா? அதுதான் முதல் டவுட். கண்டிப்பா கிடையாது. இந்த தையல் போடுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூட்ரஸோட மவுத் இன்னும் ஃபர்தரா ஓப்பன் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம பாட்டி காலத்து சுருக்கு பை மாதிரி தையல் போட்டு வைக்கிறது. ஸோ இந்த தையலுக்கும் குழந்தையோட உறுப்புகள் ஆகட்டும் இல்ல குழந்தையோட வளர்ச்சி ஆகட்டும் எதுவுமே ஆகாது. அந்த தையல்ன்றது கர்ப்பப்பையோட வாய்க்கிட்ட தான் இருக்கே தவிர குழந்தை உள்ள இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் பண்ணியாச்சு. தையலுக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. செகண்ட் பாயிண்ட், இந்த தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியே அந்த பேஷண்ட்டோட சேர்ந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், தையல் போட்டிருக்கோம், நான் எழுந்து நடக்கலாமா, நான் பாத்ரூம் போகலாமா, நான் எப்படி சாப்பிடணும், அதுதான் செகண்ட் டவுட் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிளியர் பண்ண போறோம்னா என்னெல்லாம் சாப்பிடலாம். தாராளமாக நார்மல் டயட் சாப்பிடலாம். வாட் ஐ மீன் பை நார்மல் டயட்னா ரொம்ப எண்ணெயில் வறுத்தது, ஃப்ரைட் ஃபேட்டி, ரொம்ப டிஃபிகல்ட்டாக டைஜஷனை ரொம்ப டிஃபிகல்ட்டாக பண்ணுற சாப்பாடு வேண்டாம். ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தையல் போட்டு ஸ்டிச் போட்டவங்களுக்கு நாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அதிகமான வயிற்றுக்கு மேலே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக அந்த தையல் மேலே பட வேண்டான்றதுக்காக. ஸோ படுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் ரொம்ப ஹெவியான சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எழுந்து நடக்கும் போது டைஜஷன் நல்லா இருக்கும், பட் கண்டினியூஸாக படுத்துட்டே இருக்கும் போது டைஜஷன் கம்மியாக இருக்குல்ல. ஸோ அதனால நீங்கள் சாப்பிட வேண்டியது நல்ல ஸ்டீம்ட் ஃபுட், அதாவது ஒரு இட்லியோ இடியாப்பமோ. அப்போதான் உங்களால பவல் மூமெண்ட்ஸ், அதாவது பாத்ரூம் போகிறதுக்கு, மோஷன் போகிறதுக்கு, அதுக்கெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், இதில் நடக்கலாமா கூடாதா அப்படின்னா உங்களோட மகப்பேறு மருத்துவர் உங்களோட ஹிஸ்ட்ரி, ஸ்கேன் ஃபைண்டிங், அந்த பர்டிகுலர் கர்ப்பப்பை வாயோட லெங்க்த்தை பார்த்துட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு கர்ப்பப்பை வாய் லெங்த் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கலாம், அப்பவும் தையல் போடுவோம். சில பேருக்கு ஜஸ்ட் ஒரே 1 சென்டிமீட்டர் இல்லை 1/2 சென்டிமீட்டர் கூட இருக்கலாம். ஸோ அந்த 1/2 சென்டிமீட்டர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் 2 சென்டிமீட்டர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் டிஃப்ரென்சஸ் எக்கச்சக்கம். சில பேருக்கு அதையும் தாண்டி லெக், அதாவது காலோட பாதம், அது எல்லாமே கொஞ்சம் மேலே வச்சு படுத்துக்கோங்க, தலகாணி கீழே வச்சு காலை மேலே தூக்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றது உண்டு. ஸோ கண்டிப்பா உங்க மகப்பேறு மருத்துவர் பொசிஷனோ இல்லைன்னா நீங்க மூமெண்ட்டை பத்தியோ நடக்கலாமா கூடாதா அதை வந்து உங்களோட லெங்க்த்துக்கு தகுந்தாப்புல உங்க மகப்பேறு மருத்துவர் கேளுங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். என்னன்னா ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் இல்லை நீங்க சாப்பிட்ற பொருட்கள் ஆகட்டும், அதுல வந்து எந்த ப்ரெஷர், அதாவது இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு சொல்லுவோம், வயிற்று மேல எந்த ப்ரெஷரும் ஆக்கி அந்த ஸ்டிச் மேல படக்கூடாது. ஸோ என்னெல்லாம் திங்ஸ் நீங்க பண்ணுறது உங்க வயிறு ப்ரெஷரை ஜாஸ்தி பண்ணும், உங்க அந்த ஸ்டிச்சை போய் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் திங் நாங்க டாக்டரா நாங்க பயப்படுறது வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். ஸோ அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும், நிறைய தண்ணி குடிக்கணும். 2.5 to 3 liters ஆஃப் தண்ணி டெஃபினட்டாக குடிக்கணும், ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்ற பொருட்கள், லைக் இப்போ பிரெட்டு சாப்பிட்டாலோ இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டியூபர் வெரைட்டின்னு சொல்லுவோம், காயிலே லைக் பொட்டேட்டோ இல்லைன்னா யாம், அதாவது உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, அந்த கிழங்கு வெரைட்டிஸ் நீங்கள் சாப்பிட்டாலோ நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகிற டைம் இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் ஆகிற மாதிரி ஏதான பொருட்கள் சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேருக்கு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் சிரப்பே கொடுப்போம். நீங்க வந்து நிறைய தண்ணியும் கொடுங்க, நீங்க அதே டைம் நீங்க வந்து சிரப் எடுத்துக்கோங்க, கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணும். ரெண்டாவது என்ன, காஃப்.
காஃபும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா காஃப் போதும் உங்களோட வயிறு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ காஃப் வர மாதிரி இருந்தது, இல்லை உங்களுக்கு டெண்டன்சி இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னா உங்க டாக்டரை அணுகுங்க. ஹாட் வார்ம் வாட்டர் குடிச்சுக்கோங்க உங்க த்ரோட்டை சூட் பண்ணுறதுக்கு. எனி டைம் நீங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் சென்சேஷன் ஆகுது, இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸசிவா அப்டாமினல் ப்ரெஷர் வலிக்கிறது, அடிவயிறு வலிக்கிறது, இல்லை ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்க டாக்டரை அணுக தவறாதீங்க. அண்ட் எக்ஸசிவா ஒர்க் அவுட்டோ எக்ஸசைஸோ உங்க மகப்பேறு மருத்துவரை கேட்காம பண்ணாதீங்க. நடக்கிறதும் சரி, இல்லை நீங்க கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் இருக்கணும், இல்லை நீங்க இங்கேருந்து நீங்க பாத்ரூம்க்கு நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்க மகப்பேறு மருத்துவர்கிட்ட தான் வரணும். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் இதுல ஸ்டிச் போட்டுன்னு கேட்பாங்க, டாக்டர் எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நான் சமைக்க முடியுமா, இல்லை நான் வீட்டு வேலை செய்யலாமா, அதெல்லாம் கேட்பாங்க. நான் சொல்ற பதில் ஒண்ணுதான். ஸோ எனி வெயிட் ஏதான ஒரு பொருள் ஹெவியா இருக்கிறது, ஒரு ப்ரெஷர் குக்கர்லேருந்து இல்லை ஒரு தண்ணி குடம்லேருந்து தூக்குறதுன்றது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஹெவி வெயிட்ஸ் லிஃப்டே பண்ணாதீங்க. உங்க டாக்டர் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது உங்க லெங்க்த்துக்கு தகுந்தாப்புல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இப்போ லாஸ்டா என்கிட்ட அந்த பேஷண்ட் கேட்டது ஒரே கேள்விதான், டாக்டர் இது என்னோட முதல் பிரெக்னன்சி, இதுவே நான் வந்து இப்போ தையல் போட்டு நான் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கேன், பாத்ரூம் மட்டும்தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது, அடுத்தடுத்த பிரெக்னன்சிலையும் இதே மாதிரி நான் கோத்ரூ பண்ணணுமா அப்படின்ற கேள்வி நிறைய கர்ப்பிணி பெண்கள் மனசுலயும் இருக்கு. இதுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், ஒரு முறை உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் திறந்துருது அப்படின்னா அடுத்த பிரெக்னன்சில கண்டிப்பா நம்ம 3 மாதத்திலேருந்தே அதை மானிட்டர் பண்ணணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகி நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த முறை 5 மாதம் வரைக்கும் வெயிட்டே பண்ண மாட்டோம். 3rd மந்த்லயே பார்த்து கர்ப்பப்பை வாய் நல்லா இருந்தா கூட 4 மாதத்துல கண்டிப்பா உங்க டாக்டர் தையல் போட்டுருவாங்க, லெங்த் நார்மலா இருந்தாலும் கூட. ஏன்னா நாங்க 5th மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி கர்ப்பப்பை ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தையல் போட மாட்டோம். ஸோ கண்டிப்பா சான்சஸ் உண்டு. when compared to இப்போ உங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகி ஸ்டிச் போட்டவங்களுக்கும் கம்பேரிட்டிவ்லி இன்னொரு பேஷண்ட் வந்து அப்சல்யூட்லி நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லாம டெலிவரி ஆனவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தையல் போட்ட பேஷண்ட்டுக்கு நார்மல் பேஷண்ட்டை விட கண்டிப்பா சான்சஸ் அதிகம் அடுத்த பிரெக்னன்சிலையும் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு. அண்ட் முக்கியமா 5th மந்த் மேலதான் ஓப்பன் ஆகும். ஏன் 5th மந்த் மேலனா அப்பதான் கர்ப்பப்பை கொஞ்சம் பெருசா வளரும், வயிற்றுக்கு மேலேயும் வரும். அதனாலதான் 4th மந்த்ல தெரியாத அந்த லெங்க் ஷார்டனிங் 5th மந்த்க்கு மேல தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா உங்களோட அடுத்த பிரெக்னன்சி சப்சிக்வெண்ட் பிரெக்னன்சிஸ்லயும் நீங்க 3rd மந்த்ல இருந்தே உங்க டாக்டர் கிட்ட, இப்போ இன்னொரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்டரியை சொல்றது ரொம்ப அவசியம். 3வது மாதத்துல பார்த்துட்டு 4வது மாதத்துலயும் பார்த்துட்டு முன்னாடியே தையல் போடுறது உண்டு. ஸோ இந்த கர்ப்பப்பை வாய் தையல் போட்டு எப்படி நீங்க உங்களை பாதுகாக்கணும்னு இந்த வீடியோல நான் பேசியிருக்கேன். கண்டிப்பா இதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் டூ கமெண்ட் in the comment section. முடிஞ்ச வரைக்கும் we will be placing another video in the comments. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்லயும் ரிப்ளை பண்றோம், இல்லைன்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன்.